Dear student, 12th standard chapter 1ல exercise 1.3ல 5th sum பார்க்க போகிறோம். 5th sum நமக்கு இப்போ A, B, C என்னறம் 3 பொருள் வராங்க. அந்த 3 பொருளோட ரேட்டு நமக்கு என்ன வரும்? ஏவோட ரேட்டு வந்து எக்ஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணிக்கிறாங்க. பியோட ரேட் வந்து ஒய்ன்னு டினோட் பண்ணுறாங்க. அண்டு சியோட ரேட் வந்து இசட்னு என்ன வரும்? வேறு யூனிட்டுக்கு பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஏ வந்து எக்ஸ் யூனிட்டு, பி வந்து ஒய் யூனிட்ஸு, என்ன சி வந்து இசட் யூனிட்ஸ்னு வேறு யூனிட்ஸுக்கு கொடுத்துட்டாங்க, ரேட்டு கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நான் பி என்ற என்னறான் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஓகே, என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா இப்போ நான் பொருள் வாங்குறாரு. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணும்போது பொருள் வாங்குறாரு. ஓகே, எவ்வளோ நமக்கு 4 யூனிட்ஸ் வாங்குறாரு. ஓகே, யாரு? பி வந்து. ஓகே, பி வந்து 4 யூனிட்ஸ் வாங்குறாரு. நம்ம வாங்குறத வந்து என்ன நமக்கு என்ன லாஸ்ட்டில் வச்சுக்கணும். ஓகே, லாஸ்ட்னா நமக்கு என்ன நமக்கு நஷ்டத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ லாஸ்ட்னா என்ன வரும்? மைனஸ். அப்போ நான் பி நமக்கு என்ன நமக்கு ஒய் என்ன எடுத்துகிறோம்? அப்போ என்ன வரும்? -4y. ஓகே, அப்போ 4 யூனிட்ஸ் வந்து வாங்குறாரு. எதாரு? பி என்ற பர்ச்சேஸ் பண்ணுறவர் 4 யூனிட்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ண நமக்கு அண்டு சேல்ஸ் பண்ணுறாரு. ஓகே, அந்த 4 யூனிட்ஸ் வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணுறாரு. எப்படி சேல்ஸ் பண்ணுறாரு? 2 யூனிட் வந்து என்ன ஏ சேல்ஸ் பண்ணாரு. ஏ நம்ம என்ன ரேட்டு எக்ஸ்ன்னு எடுத்துகிறோம். அப்போ 2 இன்ட்டு நமக்கு எக்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 யூனிட்ஸ் ஏ பண்ணுறாரு. அண்டு 5 யூனிட்ஸ் வந்து சி நமக்கு என்ன எடுத்து நமக்கு இசட்டு. அப்போ 4 யூனிட் வந்து பி என்ற பர்ச்சேஸ் வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுற? நெக்ஸ்ட்டு 2 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நமக்கு 5 யூனிட்ஸும் சேல்ஸ் பண்ணுறாரு. யாருக்கு? ஏக்காரங்களுக்கும் சி வந்து சேல்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே, அதான் நம்ம ஈக்குவேஷன் 1. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பண்ணிட்டு நமக்கு அந்த பி பர்ச்சேஸ் பண்ணுறது எவ்வளோ நமக்கு லாபம் வருமானம் ஈட்டுறாரு? 15,000 அமௌண்ட்டு என்ன வரும்? லாபத்தை நமக்கு எடுக்கிறாரு. ஓகே, ஓகே, ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறாரு. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 15. ஓகே, இது பி என்ற பர்ச்சேஸ் பண்ணுறவர். ஓகே, செகண்ட். ஓகே, அதே நெக்ஸ்ட்டு கியூ என்ற ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறவர். கியூ என்ற என்ன வரும்? பி பர்ச்சேஸ் பண்ணி என்ன வரும்? 15,000 வந்து என்ன வரும்? நம்ம ஒரு அமௌண்ட் பல்காக வருது அவருக்கு இந்த அமௌண்ட். ஓகே, இதை நமக்கு பி என்ற பர்ச்சேஸ் பண்ணோட அவரோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே சேம் கியூ என்ற ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறவர் வந்து 2 யூனிட் வந்து நமக்கு என்ன வரும்? சேல்ஸ் பண்ணிக்கா 2 யூனிட்ஸ் வந்து நமக்கு வாங்குறாரு. ஓகே, வாங்கிட்டு என்ன நமக்கு அந்த வாங்குறது என்ன நமக்கு மைனஸ் எங்கிருந்து வாங்குறாரு? நமக்கு சி நமக்கு என்ன நமக்கு எவ்வளோ ரேட்டு? சி ரேட்டு இசட்டு. அப்போ என்ன வரும்? -2z. வாங்குறது வந்து நமக்கு என்ன வரும்? லாஸ்ட்டில் தான் வச்சுக்கணும். ஓகே, அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க. ஓகே, சரி, ஓகே. 2 யூனிட்ஸ் வாங்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு 3 யூனிட் வந்து நமக்கு என்ன வரும்? 3 என்ன வரும்? சேல்ஸ் பண்ணுறாரு. எதுக்கு? ஏக்கு சேல்ஸ் பண்ணுறாரு. 3 இன்ட்டு என்ன நமக்கு எக்ஸு. ஏனா எக்ஸு. நெக்ஸ்ட்டு 1 யூனிட் என்ன பி சேல்ஸ் பண்ணாரு. 1 யூனிட் நமக்கு ஒய். ஓகே, பிக்கு சேல்ஸ் பண்ணா பி நமக்கு என்ன ரேட்னா பிஓ ரேட் நேரம் ஒய். ஓகே, ஓகே. எவ்வளோ அவர் ப்ராஃபிட் எடுக்கிற டோட்டலா கியூ என்ற பர்ச்சேஸ் பண்ணுறவர் 1000. ஓகேவா? ஓகே, 1000 நமக்கு அவரெல்லாம் அண்ணா 1000 வந்து நமக்கு அவ்வளோ அமௌண்ட்டு வருது. ஓகே, என்ற கியூ பர்ச்சேஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு தான் சேல்ஸ் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பர்சன் வந்து ஆர் என்ற பர்சன் வந்து 3% நமக்கு தெரியும். PQR 3%. பி பர்ச்சேஸ் பண்ணி என்ன வரும்? சேல்ஸ் பண்ணி என்ன வரும்? 15,000 அது. அதே நமக்கு என்ன வரும்? கியூ என்ற ஒரு இது பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஆர் என்ற. ஓகேவா? ஆர் என்ற பர்சன் என்ன பண்ணுறா? நமக்கு 1 யூனிட் என்ன நமக்கு சரிண்ணா வாங்கிட்டு 1 யூனிட்னா நமக்கு யார் வாங்குறாரு? 1 யூனிட்டு ஏங்கக்கா ஏன்ற போலம்னா நமக்கு எக்ஸு. அப்போ எக்ஸ் பொருள் வந்து நமக்கு ஏ யூனிட்ஸ் வாங்குறாரு. நான் வாங்குறது நம்ம வரும் -x. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே வாங்கிட்டாரு. ஏன்னா 1 யூனிட் வாங்கிட்டு சரிங்க பர்ச்சேஸ் ஆர் என்ற யூனிட் 1 யூனிட்ஸ் வாங்கிட்டு அண்ட் என்ன நமக்கு எவ்வளோ சரிண்ணா 3 யூனிட் பி. ஓகே, 3 யூனிட்ஸ் வந்து பிக்கு சேல்ஸ் பண்ணுறாரு. அண்ட் என்ன நமக்கு 3 யூனிட் சேல்ஸ் பண்ணிட்டு 1 யூனிட் வந்து என்ன வரும்? சிக்கு சேல்ஸ் பண்ணுற. சின்னு என்ன வரும்? இசட்டு. எவ்வளோ நமக்கு ஆர் என்ற பர்சன் எவ்வளோ நம்ம லாஸ்ட்டு என்ன வரும்? 4,000 நமக்கு என்ன வரும்? அவருக்கு அமௌண்ட்டு என்ன வரும்? வருது. ஓகே, கைக்கு அமௌண்ட் வருது. ஓகே, வாங்குறாரு. 1 யூனிட்ஸ் வாங்கி 3 யூனிட்ஸ் வாங்குறாருன்னா பிக்கு விற்கிறாரு. 1 யூனிட் வந்து சி கார்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணிட்டாரு. சேல்ஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன வரும்? எவ்வளோ அமௌண்ட் வருது? 4,000 வருது. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு நமக்கு?
என்னடா பி என்ற பர்சன்னா பி பர்ச்சேஸ் பண்ணுறாரு. பி பர்ச்சேஸ் பண்ண நமக்கு 4 யூனிட் வந்து பிலேருந்து வாங்குறாரு. ஓகே, பியில் 4 யூனிட்ஸ் வாங்கி நமக்கு 2 யூனிட்ஸ் வந்து ஏ வந்து சேல்ஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் நேரம் 5 யூனிட்ஸ் வந்து சிக்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு. இதான் எவ்வளோ நமக்கு அவங்க 15,000 அவருக்கு ப்ராஃபிட் வருது. ஓகே, ப்ராஃபிட் வருது. ஓகே, இது நெக்ஸ்ட்டு சிலேருந்து நேரம் 2 யூனிட்ஸ் வந்து நேரம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் நேரம் 2 யூனிட் வந்து ஏவில் வந்து நேரம் சேல்ஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நேரம் 1 யூனிட் வந்து பியில் சேல்ஸ் பண்ணிட்டாரா. எவ்வளோ ப்ராஃபிட் வருது? 1000. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 யூனிட் வந்து நான் ஏவில் வந்து நான் வாங்கிட்டு நமக்கு 3 யூனிட் வந்து எதில் சேல்ஸ் பண்ணுறாரு? பியில் சேல்ஸ் பண்ணுறாரு. 1 யூனிட் வந்து சி சேல்ஸ் பண்ணுறது. எவ்வளோ ப்ராஃபிட் வருது? 4000. ஓகேவா, 4000. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நேரம் இப்போ இந்த ஏவோட ரேட்டு என்ன? நமக்கு ஏவோட நேரம் அந்த பொருளோட ரேட்டுன்னா பியோட பொருளோட ஒய்யோட ரேட்டுன்னா சியோட பொருளோட ரேட்டுன்னா நமக்கு என்ன கொஸ்டின் மார்க். இதுதான் நமக்கு கொடுத்துறாங்க. ஃபைண்ட் தி ப்ரைஸஸ் பர் யூனிட் ஆஃப் ஏ அண்ட் பி. அந்த பர்ச்சேஸ் பண்ண நமக்கு இந்த ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும். ஓகே, அந்த ப்ரைஸ் வந்து எக்ஸோட ப்ரைஸ்னா ஒய்யோட ப்ரைஸ்னா எக்ஸோட ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா தெரியல ஏக்கு என்ன நேம் கொடுத்தாங்க, எக்ஸ்ன்னு கொடுத்தான், ஜென்ரலாக கொடுத்துட்டான். அது எவ்வளோ ரேட்டுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பியோட ரேட்டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சியோட ரேட்டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதுதான் நமக்கு கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு நமக்கு என்ன மெத்தட் சால்வ் பண்ண சொல்கிறாங்க? யூஸ் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தடு டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, இந்த மெத்தடில் இன்வெர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சொல்யூஷன் பாருங்கம்மா. 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஜஸ்ட்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டு, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட்டு, தேர்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட்டு. எத்தனை வேரியபிள் இருக்குது? எக்ஸ் ஒய் இசட் வேரியபிள். ஈக்குவல் டு என்ன வரும்? 15,000, 1000, 4000. இது ஃபுல்லாக என்ன வரும்? ஏ. இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸு. ஈக்குவல் டு இது ஃபுல்லாக கேபிட்டல் பி. நம்ம என்ன வரும்? எக்ஸ் தானே ஃபைன் பண்ணோம். எக்ஸ் மட்டும் இருக்கிறது ஏ ஆப்போசிட் போனால் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி. ஓகே, இப்போ நாங்கள் என்ன ஃபார்ம் இருக்குது? ஏ இன்வெர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்ச ஃபார்முலா தெரியுமா? 1/determine A into adjoint A. ஓகே, இப்போ டிட்டர்மின் ஏ நமக்கு என்ன? நமக்கு இங்கே இருக்கிறது தானே ஏ மேட்ரிக்ஸு. இது ஏ மேட்ரிக்ஸ். இந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இங்கேயும் ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது. +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ரோ காலம் கேன்சல், ரோ கேன்சல். 1 into 1 1, 3 2s are -6 +6. நெக்ஸ்ட் மைனஸ் மைனஸ் +4. இந்த காலம் கேன்சல், ரோ கேன்சல். 3 1s are 3, -1 நமக்கு மைனஸ் +2 தான் ஃபார்முலா. -1 -2. ஓகே, நெக்ஸ்ட் +5 இது கேன்சல் ஆகிடும். 3 3s are 9, 1 -1 to 1 -1 ஃபார்முலா -1 +1. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இதை ஃபுல்லாக சிம்ப்ளை பண்ணாங்க 7. இங்கே 1 times என்ன வரும்? 10. இல்லை சிம்ப்ளை பண்ண நமக்கு 68 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஒரு டிட்டர்மின் ஏவல் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாலும் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, எக்ஸிஸ்ட் ஆகுனாவே ஏ இன்வெர்ஸ் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, டிட்டர்மின் ஏவல் 68 ஃபாலோ பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணோம்? டு ஃபைன் adjoint A. ஓகே, adjoint A நம்ம ஷார்ட்கட் மெத்தடே ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படி ஷார்ட்கட் மெத்தட் பாருங்கள். செகண்ட் காலத்தில் செகண்ட் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணோம். 7 -2 19 7. சாரி, அதில் நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இருக்குங்க. நமக்கு ஏ மேட்ரிக்ஸு. ஏ மேட்ரிக்ஸ் ஸ்டார்டிங் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் நமக்கு வேரியபிள் இருக்கும். 1 3 அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு போனோம். நமக்கு அதில் செகண்ட் 1 3 -4 1 -2 1 5 -2 3 -1 2 3 1 3 -4. நெக்ஸ்ட்னா ஒரு ஃபார்மேட் இருக்கும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? 1 ஏ மேட்ரிக்ஸ்னா 1 3 1 3 -4. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் நமக்கு -2 1 5 -2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு -1 2, நெக்ஸ்ட்டு -2 3 3 ஸ்டார்ட் பண்ணோம். 3 -1
2. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இதான் வந்துன்னா நம்ம கொடுத்துற ஏ மேட்ரிக்ஸ் நம்ம ஸ்டார்டிங் ஏஎக்ஸ் கூட பிக்கு போகிற அந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறோம். ஏஎக்ஸ் பி போகிறோம் ஃபர்ஸ்ட்டு, செகண்டில் வரும் 1 3 -4 1. ஓகே, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்னா -2 1 5 நெக்ஸ்ட்டு 2 2 3. ஓகே, -2 1 5 next -2 next 3 -1 2 3. ஓகேவா, ஃபர்ஸ்ட்ல இது வந்து அப்படியே யூஸ் பண்ணுங்க. இதான் நமக்கு ax = b ஃபார்மேட்டுக்கு போகிற ax = b, அதுலேருந்து a மேட்ரிக்ஸ் இருக்கு அந்த ஃபாலோ பண்ணி ஷார்ட்கட் மெத்தடில் அட்ஜான் a ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் நமக்கு நான் ஃபர்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறேங்க, இதை மல்டிப்ளை பண்ணி லெஸ் பண்ணுறேங்க, இதை மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லெஸ் பண்ணுறோம். இது மல்டிப்ளிகேஷன், இது மல்டிப்ளை ஜஸ்ட் சப்ராக்ஷன். ஓகேவா, ஓகே. இப்போ நான் 1 1 சார் 1 இதை பண்ண -6 + 6 3 5 சார் நமக்கு 15 1 -4 ஃபார்முலா மைனஸ் வந்து +4 -4 நமக்கு 8 5 1 சார் 5 -5 அதே சேம் இதை மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ஷன், இது மல்டிப்ளிகேஷன், இதை மல்டிப்ளை சப்ராக்ஷன், அதே ஃபுல் டைம்ஸும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண ஆன்சர் என்ன வரும் 7 19 3 -1 7 19 10 -2 14. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா வரும் 1/, டிட்டர்மெண்ட் ஏவா, இது என்ன ஃபாலோ பண்ண நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். 68 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ வேல்யூ. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1 வரும் x = ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி. ஓகேவா, ஏ இன்வெர்ஸ் வேல்யூ இது ஃபுல்லாவா, இன்ட்டு பி வேல்யூனா நமக்கு லாஸ்ட் இருந்துச்சு பாருங்க வேல்யூ எவ்வளோ நமக்கு என்ன வரும், ஏ வேல்யூ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாரு, பி எவ்வளோ ப்ராஃபிட், அந்த வேல்யூ தான் பி வேல்யூ. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு இதே டேரெக்டாக என்ன வரும், இந்த ரோ வச்சு இது மல்டிப்ளை போகலாம், இந்த செகண்ட் ரோ எடுத்து மல்டிப்ளிகேஷன், தேர்ட் ரோ மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஆன்சர் கரெக்ட், இது சேம் ஆன்சர் தான். ஓகே, நமக்கு நம்பர் நம்ம ஹெவி லெவலில் ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், ஃபுல்லாக நமக்கு என்ன வரும் ஒரு ஜஸ்ட் 1000 வந்து காமன் ஃபேக்டர் எடுக்கலாம். இந்த ரோ நான் காலத்தில் கிட்ட 1000 வந்து காமன் ஃபேக்டர் எடுக்கலாம். அப்போ காமனாக எடுத்து இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வரும், இங்கே 15, இங்கே 1 டைம்ஸு, இங்கே 4 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 68 அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் இப்போ சிம்பிளாக வேல்யூ இருந்துச்சு ஒரு 15 1 4. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் கால் மல்டிப்ளை பண்ணுறோம், செகண்ட் ரோ எடுத்து என்னடா இது மல்டிப்ளை பண்ணுறோம், இது மல்டிப்ளை பண்ண ஆன்சர். இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 136 68 204. ஓகே, இப்போ இந்த 1/64 மட்டும் 68 மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அப்போ 136 / 68 வந்து எத்தனை டைம்ஸ் டிவைட் பண்ணா 2 டைம்ஸ். 68/68 1, 204 × 68 3 டைம்ஸ். ஓகே, இந்த 1000 உள்ளார மல்டிப்ளை பண்ணால் 2000 1000 3000. அப்போ எக்ஸுக்கு என்ன வரும், எக்ஸ் ஒய் இசட் நம்ம டினோட் பண்ணிருப்போமா, அப்போ எக்ஸ் வேல்யூ 2000, ஒய் வேல்யூ 1000, இசட் வந்து 3000. என்ன வரும், ஏவோட ப்ரைஸோட ரேட் என்ன நமக்கு 2000, பியோட ப்ரைஸ் ரேட் எவ்வளோ நமக்கு 1000, சியோட ப்ரைஸ் ரேட் எவ்வளோ நமக்கு 3000. ஓகே, இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு இதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அதான் கண்டுபிடிச்சா ஏவோட என்ன ரேட்னா, பியோட ரேட்னா, சியோட ரேட்டை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. லாஸ்ட்டில் ஃபைனலாக வரும் ஏ வந்து 2000, B 1000, C வந்து 3000. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.